தலவில தேவாலயத்துக்கு வழிபாடுகளுக்காக செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருந்த பஸ் வண்டி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பின்புறமாக வந்த லாரி ஒன்று அதில் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது காயமடைந்த இருவர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். லாரி மிக வேகமாக பயணித்த நிலையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது பஸ் வண்டியில் மோதியதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குர்நாகலிலிருந்து நூரில் நோக்கி பயணித்த மோட்டார் வண்டி ஒன்று பம்பரக்கல்ல வத்த பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 4 காயமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்த மோட்டார் வண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளானது. அப்பகுதியில் காணப்படும் சீரற்ற வானிலை காரணமாக மோட்டார் வண்டி வழுக்கிச் சென்று கவிழ்ந்துள்ளது. இதேவேளை அக்கரப்பத்தன பிரதேச சபையின் தலைவர் பயணித்த பிரதேச சபைக்கு சொந்தமான கேப்ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. டாகம வெவர்லி தோட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுல்லையிலிருந்து நிலாவளிக்கு சுற்றுலா சென்ற பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் வண்டியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மது போதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பஸ் வண்டியில் 50 பாடசாலை மாணவர்கள் பயணித்துள்ளனர். தம்பலகாமம் போலீசார் வீதி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் முன்னெடுத்த சோதனையின் போதே குறித்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான விபத்துக்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. இதனை தவிர்க்க வேண்டுமெனில் சாரதிகளும் பாதசாரிகளும் உரிய அவதானத்துடன் செயற்பட வேண்டியது கட்டாயமாகும். அதேபோன்று வாகனங்களை செலுத்தும் போது சாரதிக்கு களைப்பு ஏற்பட்டால் அதனை போக்கிக் கொண்டு வாகனத்தை செலுத்த வேண்டும். அதனை மக்களின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது.